ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த வருது, என்ன காரணங்கள் என்ன, இதோட அறிகுறிகள் என்ன, இதுக்கு என்ன செயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம அமைதியான கொலையாளி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த சிம்டமே இருக்காது, எந்த அறிகுறிகளுமே இருக்காது. இதில் எப்போ சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா, பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான் சிம்டம்ஸ் அது உருவாக்கும். ஹை பிபி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அது 2 ரீடிங் இருக்கும் இல்லையா, 120 80 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 120 80 நார்மல் பிளட் ப்ரெஷர். அதே 130 இருந்தால், 130க்கு மேலே இருந்தால் அது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதே போல் கீழே இருக்கிற வேல்யூ 90 கிட்டே இருந்தால் அது ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் யாருக்காவது ஆல்ரெடி ஹை பிபி இருந்துச்சுன்னா, அதே போல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் லைக் ஃபாதருக்கு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அண்டு யாராவது நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, அவங்க ஒபீஸாக இருக்காங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, உடல் எடை ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே ஹை பிபி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் சுகர் ஆல்ரெடி அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னா அவங்களுக்கும் ஹை பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை பிபியோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைவலி இருக்கும், ரிகரண்ட்டாக விட்டு விட்டு தலைவலி வரும், மயக்கம் இருக்கும், அண்டு மங்கலான பார்வை இருக்கும், வீக்கம் இருக்கும். காலில் ஃபஸ்ட்டு வீக்கம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹை பிபி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கையில் அண்ட் ஃபேஸில் கூட சில பேருக்கு வீக்கம் வரலாம். அண்டு அதை தவிர்த்து செஸ்ட்டு பெயின், நெஞ்சு வலி இருக்கும், படப்படப்பு இருக்கும், சில பேருக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வடியும். ஸோ இதெல்லாம் ஹை பிபியோட காமன் சிம்டம்ஸ். இதோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி கரெக்டாக செக் பண்ணி மானிட்டர் பண்ணாமல் இருந்தீங்க, அப்படி விட்டாச்சு அப்படின்னா என்ன ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிட்னி பாதிக்கும், அப்புறம் பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹை பிளட் ப்ரெஷரோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன சரிப்படுத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைசஸ் ஃபஸ்ட்டு முக்கியமாக பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 50 minutes to 75 minutes ஆஃப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். மாட்ரேட் இன்டென்சிட்டி பண்ணுறீங்க இல்லை டெய்லி பண்ணுற மாதிரி இருக்குன்னா, வால் சிட்ஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ். வால் சிட்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட்லி பிபி குறைக்கலாம். அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு பயிற்சி கரெக்டாக பண்ணுறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் உணவு முறையில் எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சால்ட்டு கம்மியாக எடுத்துக்கணும். ஒரு நாளுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு தான் எடுத்துக்கணும். அண்டு ஹை பொட்டாசியம் ஃபுட்ஸ், அதாவது பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது ஸ்வெல்லிங் குறைக்கணும் இல்லையா, கை காலெல்லாம் வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அது குறைக்கிறதுக்கு பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஹை ஃபேட் கண்டென்ட் எடுக்கக்கூடாது, ஹை சுகர் கண்டென்ட்டு எடுக்கக்கூடாது. சரிங்களா? பெஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியாண்டர் சீட்ஸ் வாட்டர், கொத்தமல்லி விதைகள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி வெறும் வயிற்றில் காயில் குடிச்சிங்கன்னா நல்லா பிபிக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அது தவிர்த்து பிளாக் பெப்பர், மிளகு, அப்புறம் நெல்லிக்காய், பூண்டு, இது எல்லாமே பெஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். அதாவது பூண்டு அதோட எஃபெக்ட் பிளட் ப்ரெஷரில் கம்மி தான், லைக் 12% தான் பிபி குறையும். பட் அதை தவிர்த்து மீதி ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.